என் பேச்சை மீறி எப்போ உன் கால் இந்த வீட்டை விட்டு வெளியேறிச்சோ, இனிமே உன்னை எப்படி நடத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும்டி. என் மக கண்ணன் மட்டும் இல்லைன்னா என்னைக்கும் கை காலை முறிச்சு வீட்டுல போட்டிருப்பேன். 4 எழுத்து படிச்ச திமிருதாண்டி உனக்கு. இன்னைக்கு கோயில்ல 4 பேர் முன்னாடி என்ன தலை குனிய வச்ச. இனிமே உன் தலை நிமரவே கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் நீ தாலி அர்த்தவன் இந்த வீட்டு மூலையில கிடந்து சாகனண்டி. அர்க்காணி, நானும் அவரும் டவுன் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. பத்திரமா இந்த ஓடுகாலி கழுதைய பாத்துக்க.
விதவைன்னு தெரிஞ்ச உடனேயே உனக்கு நிச்சயமா அதிர்ச்சியா தான் இருந்திருக்கும். ஆனா உனக்கு புரிஞ்சுக்கணும் அசோக், 4 வயசுல அவளுக்கு நடந்தது பேரு கல்யாணம்னு சொன்னா அந்த கல்யாணங்கிற வார்த்தைக்கே அர்த்தமில்லாம போயிருப்பா. பொன்னியோட பூர்வ முழுசும் உனக்கு சொல்லி ஆகணும். வேலைக்காரியா வந்த பொன்னம்மா எப்ப ராஜரத்னத்தை மைக்கி கல்யாணம் பண்ணாலும் மறு நிமிஷமே அவரை ஒரு எடுபடி முறையா நடத்த ஆரம்பிச்சா. பொன்னம்மா என்ன சொன்னாலும் அவர் தலையாட்ட ஆரம்பிச்சாரு. அவ கெட்ட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட ராஜரத்னத்தோட அப்பா ஜமீன் சொத்து முழுசையும் தான் பேத்தி பொண்ணுக்கே எழுதி வச்சுட்டாரு. பொன்னிக்கு ஏதாவது நடக்க கூடாது நடந்துருச்சுன்னா அவ சொத்து பூராவும் நம்ம ஊரு கோயிலுக்கே போய் சேர்ந்துடும்னு சாகும் போது உயில் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டார். பொன்னி மேசரானதும் கல்யாணம் நடந்தா சொத்து முழுசும் அவளுக்கும் அவ புருஷனுக்கும் தான் போய் சேரும். சொத்து எப்பவும் தனக்கே இருக்கணும்னு திட்டம் போட்ட பொன்னம்மா பொன்னிக்கு 4 வயசுலேயே கல்யாணத்தை நடத்தி வச்சா. கல்யாணம் முடிஞ்ச பிறகு பொன்னியுடைய புருஷனை பாவம் அந்த 5 வயசு பையனை ஆள் வச்சு கொன்னான். அதை பார்த்துக்கிட்டு இருந்த வண்டிக்காரனை உண்மையை வெளியே சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக நாக்கையே அறுத்துட்டான். இருந்த ஒரே சாட்சியும் ஊமையாயிருச்சு. அன்னையிலிருந்து அந்த வண்டிக்கார ஊமைய ஊருக்குள்ளேயே வர்றதில்லை. வாரிசு இல்லைங்கிற காரணத்துக்காக வேலைக்காரியா வந்த பொன்னம்மா வீட்டுக்காரி ஆயிட்டான். இந்த பொன்னம்மாவுக்கு கண்ணம் பிறந்த கொஞ்ச காலத்துல எல்லாம் மூத்த சம்சாரம் பொன்னிய பெத்து கொடுத்துட்டு உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அவங்க சாவுக்கும் இவதான் காரணமா இருக்குமோன்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. பொன்னிய பத்தி நாங்க எல்லா விவரமும் சொல்லிட்டோம். அது ஒரு தங்கமான பொண்ணு. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு நாங்கெல்லாம் எதிர்பார்த்தோம். நீ யோசிக்கிறத பார்த்தா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. பொன்னியை நான் காதலிச்சது அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகத்தான். அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. இந்த சின்ன வயசுல அந்த பொண்ணுக்கு இவ்வளவு சோதனைகளான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷப்பா. அந்த கொடுமைக்காரிட்ட இருந்து நாம பொன்னியை காப்பாத்தி ஆகணும். பாவம், பொன்னிக்கு வெள்ளப்புடவை கட்ட வச்சு வெளியே எங்கேயும் போக விடாம வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கிற அந்த பொன்னம்மா. கோபால், பொன்னியை நான் எப்படியாவது பார்த்தாகணும். அவசரப்பட்டு எதுவும் காரியத்தை கெடுத்து விடாதப்பா. பொன்னம்மா வீட்டுக்குள்ள யாரும் அவ்வளவு சுலபமா நுழைய முடியாது. ஒரு ஐடியா. அடுத்த அமாவாசை அன்னைக்கு பொன்னம்மா மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு தான் குடும்பத்தோட அத்தனூர் அம்மன் கோயில் திருவிழாவுக்கு போய்கிட்டு இருப்பா. அந்த அமாவாசை இருட்டும் அந்த நிலாம்பூர் காடும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும்.
ஒரு நிமிஷமா. அம்மன் சேலையும் தாலியுமே இந்த ஊர் சீதனமா ஏத்துக்கிட்டு அந்த விடிய கால நேரத்துல எங்க வாழ்க்கையும் உதயமாகும் நினைச்சுதான் ஓடணும். ஆனா இன்னும் எங்களுக்கு விடியவே இல்லை. நான் எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்க. காலையில எல்லாத்தையும் பேசிக்கலாம். குலுக்கி கும்மி அடிக்கிற தழுக்கு வெள்ளையம்மா, இந்த மாமனுக்கு ஏத்த சோடி இங்கே இல்லையம்மா. குலுக்கி கும்மி அடிக்கிற தழுக்கு வெள்ளையம்மா, இந்த மாமனுக்கு ஏத்த சோடி இங்கே இல்லையம்மா. கும்மி பாட்டு பாடும் புள்ள, புருஷன் உனக்கு யாரு புள்ள? ஊருக்குள்ள யாரும் இல்ல, காட்டுக்குள்ள பாரு புள்ள.
சபையில் வந்தாலன்னு மயிலே உன் மயிலே உன் மனச சொன்னாலன்னு கிளியே இளங்கிளியே இந்த சபையில் வந்தாலன்னு மயிலே உன் மயிலே உன் மனச சொன்னாலன்னு கிளியே இளங்கிளியே இந்த சபையில் வந்தாலன்னு மயிலே உன் மயிலே உன் மனச சொன்னாலன்னு கிளியே இளங்கிளியே இந்த சபையில் வந்தாலன்னு மயிலே உன் மயிலே உன் மனச சொன்னாலன்னு. நல்ல நேரத்துல வந்தீங்க இன்ஸ்பெக்டர். இவனுக்கு எதிராக சாட்சி சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த குடும்பத்தை அழிச்சிட்டான். இன்னைக்கு மீதி இருந்த ஒரே பொண்ணியை கொன்னுட்டான். இவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா தான் கொஞ்ச நாளைக்கா அந்த அப்பாவி ஜனங்கள் நிம்மதியா இருக்க முடியும். அவசரப்படாதீங்க. இவ்வளவு பெரிய கும்பல்ல இவன் ஒருத்தன் சொல்றது மட்டும் உண்மையாயிடாது. நடந்தது என்னங்கிறத கூடி இருக்கிற அத்தனை ஜனங்க கிட்ட கேட்டு பாருங்க. ஏய், என்ன எல்லாரும் பேசாம உம்முன்னு இருக்கீங்க? அந்த நான் கொலை பண்ணேன்றாமா? நான் கொலை பண்ணேன்? நாராயணா, ஊர்ல இருந்து புருஷனோட வந்திருக்கிற உன் பொண்ணு மேல ஆணையா சொல்லு. நானா கொலை பண்ணேன்? அட சொல்லம்பா, நானா கொலை பண்ணேன்? இவ்வளவு பெரிய கூட்டத்துல உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு உங்கள ஒருத்தர் கூட இல்லையா? நான் இருக்கேன். என்ன டீச்சர் அம்மா, பொழைக்கு வந்த இடத்துல பார்த்து பொறுப்பா நடந்துக்குங்க. படிச்சவங்க நீங்க. போடா பொறுக்கி. உன் உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் இந்த படிக்காத அப்பாவி ஜனங்க வேணா பயப்படலாம். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்ன கோபாலண்ண, நீங்க கூடவா பயப்படுறீங்க? தங்கச்சி, நீயே துணிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க என்னம்மா? இன்ஸ்பெக்டர் சார், இந்த பொண்ணு சொல்றதா உண்மை. இல்ல இன்ஸ்பெக்டர், இவனுக்கு போய் சொல்றானுங்க. கான்ஸ்டபிள்ஸ், இவனை ஜீப்ல ஏத்து. போடா. இவ்வளவு பேர் தயங்கும் போது இவருக்கு ஆதரவா சாட்சி சொல்ல வந்தீங்களே, நீங்க யாருமா? இவருக்கு உறவா? ஆமா, உறவுதான். என் வருங்கால மனைவி. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களோட தனியா பேச எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஸ்டேஷன்ல பார்த்தப்ப கேப்டன் சவுந்தரபாண்டியன் தானான்னு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். அண்ணி எப்படி இருக்காங்க? ஏன் இந்த கோலம்? என்னென்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நேரம் வர்றப்போ அத நான் சொல்றேன். ஆமா, நீ எப்ப இந்த ஊருக்கு வந்த? உடையப்பா விஷயத்தில் நீங்க தலையிட்டு அவனுக்கு நீங்க தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்க. அவனோட ஆட்கள்லாம் உங்களோட பழகின எல்லாரையுமே பழிவாங்க ஆரம்பிச்சாங்க. எதுக்கடா இந்த வம்புன்னு நான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டேன். அது சரி, அந்த பொண்ணம்மா அவ்வளவு பெரிய ஆளா? ஆமாங்க, அவர் ரொம்ப பொல்லாத ஆளு. பொன்னிய நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. பொன்னி அவளோட வாழ்க்கைதான் எனக்கு முக்கியம்.
அசோக் எழுந்துரு. கோபாலா கேப்டனா பாத்தியா? கேப்டனா எங்கதானே இருந்தாரு? உனக்கும் தெரியாதா? எங்க போயிருப்பாரு? யோ யோ நில்லியா, யாரையா நீ? சொல்லிக்கிட்டு இருக்க அறிவில்ல, நில்லியா. யோ யாரியா நீ? என்ன எங்க கரெக்டா விடியா அவர? டேய் வேல்மணி, அம்மா அந்த ஆளை உள்ள அனுப்பு. வணக்கங்க. வந்த விஷயம்? என் பேரு கேப்டன் சவுந்தரபாண்டியன். நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். என்ன இது? எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. ஒரு கல்யாண விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஏன் அர்க்காணி அம்மா, என்னடி உனக்கு கல்யாணமாமே சொல்லவே இல்ல? ரொம்ப பெரிய இடத்து சம்பந்தமோ? வேலைக்காரியா வந்தவங்க எல்லாருக்குமே உங்களை மாதிரியே பெரிய இடத்து சம்பந்தம் கிடைக்கும்னு நினைக்க முடியுங்களா? நீங்க கொஞ்சம் உள்ள போங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். பார்த்துமா, எல்லா ஆம்பளையும் என்ன மாதிரி நினைச்சிட்டாரு. சரி சரி சரி, விஷயத்துக்கு வருவோம். நானும் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. தாலி அறுத்தவளுக்கு கல்யாணங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். நீங்க தட்டெடுத்துக்கிட்டு போலாம். வயசுக்கு வராத குழந்தைக்கு நடத்தி வைக்கிறதுக்கு பேரு கல்யாணமும் இல்ல, வாழ்றதுக்கு முன்னாலேயே தாலி அறுத்த விதவையும் இல்ல. இதுக்கெல்லாம் எந்த சட்டத்துல இடமும் இல்ல. சட்டமும் நியாயமும் பேசவும் கேட்கவும் தான் நல்லா இருக்கும். நடைமுறைக்கு ஒத்து வராது. ஒத்து வராத நடைமுறையை ஒழுங்குபடுத்துறதுதான் சட்டம். அது உலகத்துக்கு வேணா சரியா இருக்கலாம். இந்த ஊர்ல, அதுவும் இந்த வீட்டுல நான் சொல்றதுதான் சட்டம். என்ன மீறி எதுவும் நடந்துட முடியாது. பொன்னியோட வாழ்க்கை முடிஞ்சு போன ஒரு கதை. முடிஞ்சு போன கதையை கூட எப்படி தொடங்கி வைக்க முடியும்னு எனக்கு தெரியும். நேராவே கேட்கிறேன், பொன்னியை நீங்களாவே அசோக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா, இல்ல அந்த நல்ல காரியத்தை நானே செஞ்சு முடிக்கட்டுமா? என் வீட்டுல இருந்து ஒரு துரும்ப எனக்கு தெரியாம எடுத்துக்கிட்டு போனா கூட அது எடுத்தவன் உயிரோடு இருக்கவே முடியாது. என் பொண்ணையே எடுத்துட்டு போனா என்ன நடக்கும்னு தெரியுமா? கடமையை மட்டுமே செஞ்சு உரமேறணும் உடம்பு. இது எதையும் தாங்கும். ஆமா ஆமா, உயிர் போனதுக்கு அப்புறம் உடம்பு எதையுமே தாங்கும். நீயும் ஒரு பொம்பளை இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தன. இப்ப சொல்றேன், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள பொன்னிக்கும் அசோக்குக்கும் கல்யாணம் நடக்கும். விருப்பம் இருந்தா நீயும் வந்து கலந்துக்க. நானும் உனக்கு சொல்றேன், ஒருவேளை அப்படி ஏதாவது நடக்கிற நிலைமை உருவானா இந்த ஊர் எல்லையில உன் உடம்பு பொணமா கழுமரத்துல தொங்கும். அடியே பொன்னம்மா, நல்லா கேட்டுக்க. இந்த உடம்ப உயிரோட இருக்கிறப்ப மட்டுமல்ல, செத்ததுக்கு அப்புறம் கூட தொட்டு பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு ஆம்பளை கூட பிறக்கல. கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லி அனுப்புறேன். அம்மா. பரமேஸ்வரா, எனக்கு தாலி கட்டின என் புருஷனே
என்ன தலை நிமிந்து பார்த்து பேசினதில்லை. ஆனா சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் என்ன பார்த்து சவால் விட்டுட்டு போயிருக்கான். நாளைக்கு பொழுதுக்குள்ள அந்த கேப்டன் விஷயத்தை நான் முடிச்சு கொடுத்துறேன். இப்ப எனக்கு கேப்டன் முக்கியம் இல்ல. சவால் விட்டு ஆளை தோக்கடிக்கிறத விட அந்த சவாலையே தோக்கடிக்கிறது தான் முக்கியம். அப்போ பொன்னி இந்த வீட்டுல இருக்க கூடாது. அவ இருக்க போற இடமும் யாருக்குமே தெரியக்கூடாது.
Oh,